வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். இன்றைக்கு ஒரு அருமையான இறால் கறி எங்களோட ஸ்டைலில் செய்து காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 600 கிராம் இறால் எல்லாம் க்ளீன் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி பழம், ஒரு தேக்கரண்டி வெந்தயம் தண்ணியில் 15 நிமிஷம் ஊறப்பட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பூண்டு உள்ளி, 4 கரண்டி மேசக்கரண்டி எண்ணெய். முதல் இதை இறாலை முக்கால் பதத்துக்கு பொரிச்சு எடுப்போம். இந்த மாதிரி கிளறி விடுங்க வடிவா. இதை பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷத்தில் முக்கால் பதத்துக்கு பொரிஞ்சு வந்துடும், எண்ணெய் சூடாக இருந்தால். சரியா? இப்போ வெளியில் எடுப்போம். பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நாங்கள் என்ன சொன்னால் அந்த இறாலோட டேஸ்ட் இருக்குமில்ல, அதுக்காக ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம், அந்த வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் அதையும் போட்டு 2 நிமிஷமாக கிளறி விடுங்கோ. கிளறி போட்டு கருவேப்பிலையே வடிவாக போடுங்கோ. கருவேப்பிலை எப்போவுமே அது டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்த்து கிளறுங்கோ. கிளறி போட்டு இப்போ வெங்காயத்தை போடுங்கோ. இது இந்த பெரிய வெங்காயம் இந்த சைஸில் வெட்டினாக்க அப்புறம் அந்த வெந்து வர அதெல்லாம் இதன்றும் இப்படி வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்கோ. ஏற்கனவே இறாலுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் அளவான உப்பை பார்த்து போடுங்கோ. அந்த மாதிரி போடுங்கோ. இப்போ வடிவாக கிளறுங்கோ. கிளறி போட்டு இப்போ இஞ்சியையும் பூண்டையும் போட்டு உள்ளி அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி இப்போ அரைவாசிக்கு மேலே வெங்காயம் வெந்திரிச்சு. அப்போ இந்த உள்ளியும் சேர்ந்து வேகும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி விடுவோம். அடுப்பை நல்லா கூட்டி விடுங்கோ, பிரச்சனை இல்லை. இப்போ அடுப்பை குறைச்சி போட்டு திறந்து போட்டு பாருங்கள் வடிவா. இப்போ கிளறி விடுங்கோ. அப்படியே கிளறி போட்டு இப்போ அந்த வெட்டி வச்ச தக்காளி அதை போடுங்கோ. அதையும் போட்டுட்டு வடிவாக கிளறி விடுங்கோ. கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அந்த தக்காளி வேகணும் தானே, அதில் 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கோ, தக்காளி முக்கால்வாசிக்கு மேலே வெந்துருச்சு. அந்த சூடாக இருக்க செய்கிறதுனால அது வெந்து வந்துருச்சு வடிவாக. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லா பக்கத்தாலையும் வடிவாக கிளறுங்கோ. கிளறி போட்டு இப்போ தேவையான அளவு தூள் நான் இந்த தேக்கரண்டியால் 2.5 கரண்டி தூள் போட்டு நான் உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை போடலாம். நான் 2.5 கரண்டி யாழ்ப்பாண கறித்தூள் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. குறைச்சி போட்டு இந்த மாதிரி வடிவாக கிளறி போட்டு பார்த்தீங்களா. இப்போ மஞ்சத்தூள் போடுங்கோ. மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி சின்ன கரண்டியால் போட்டுட்டு அதையும் கிளறி போட்டு இப்போ பொரிச்சு வச்ச இறாலை போடுவோம். இறாலை போட்டுட்டு வடிவாக இந்த மாதிரி கிளறுங்கோ. அருமையாக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஒரு கப் பால் விடுறேன், தேங்காய் பால் விட்டுட்டு அதையும் வடிவாக கிளறுங்கோ. அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ. என்ன சொன்னால் இந்த பால் கொதித்து வர சரியாக இருக்கும். மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ எடுங்கோ. 3 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்போ எடுப்போம் ஒரு தட்டில். பாருங்க, சூப்பரான இறால் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான இறால் கறி செய்தாச்சு. அருமையாக வந்திருக்குது. பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தா வீடியோவை முழுசாக பாருங்கோ. நன்றி, பாய்.